கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? தேவன் நம்மேல் வைத்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? இங்கே அழகாய் சொல்கிறது, நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். நேற்று பார்த்தோம், நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தேவன் அவரை அனுப்பினார். நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பினார். அவருடைய அன்பு வெளிப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஒரு சிறிய மகனை அவன் வயலுக்கு செல்லும் பொழுது பாம்பு கடித்து விட்டது. அந்த மகனை தன்னுடைய பெற்றோர் தூக்கி அழுது கதறி அந்த கொண்டு வந்த காட்சியை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, என் மகனை காப்பாற்றுங்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த பெற்றோர் கதறின கதறுதல் எல்லாருடைய உள்ளத்தையும் உடைத்தது. பிரியமானவர்களே, அதுபோலதான் மனுக்குலத்தை பழைய பாம்பாகிய அந்த வலுசர்ப்பம் கடித்து விட்டது. எனவே அந்த விஷத்தை முறிக்கும்படியாக, மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாக, பிழைக்க செய்யும்படியாக தேவன் தனது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. இதனால் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தில் யார் உங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காண்பிக்க முடியும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கும் நம்மீது அன்பாகவே இருக்கிறார். பாவத்தின் வித்தில் பிறந்த நானும் நீங்களும் எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும், நம்மை காப்பாற்ற வேண்டும், பிழைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் தேவன் நமக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, எப்படியாவது பிழைக்கணும், எப்படியாவது என் பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளும் நம்மீது கர்சனையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மை பிழைக்க செய்த ஆண்டவரை மறவாதபடி, இன்றைக்கு நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நாம் மறவாதபடி ஒரு நாளும் அவருக்குள்ளாக வாழ்வோம். அப்பொழுது தேவன் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சேர்த்துக் கொள்கிறோம் சாமி. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு வெளிப்பட்டதை பார்க்கிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. இதனால நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.